ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்னென்னா நீங்களே கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்கலாம். ரொம்ப 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 இது ஈஸி அண்ட் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். இப்போ அதுக்குன்னா வெங்காயம், தக்காளி, துருவின தேங்காய் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். வரமிளகாய் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் 3 நாள் கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியா பொடி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா கொஞ்சம் கொரன்னு, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேணால் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி முழுசாக கட் பண்ணணும். ஸோ கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு வரும். அந்த பாதியாக இருக்க கத்திரிக்காய்லாம் வந்து எனக்கு சொத்தையாக இருந்துச்சு, பூச்சி பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் அதை பாதி வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து முழுசாகவே நல்லா இருந்துச்சுன்னா முழுசாக எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் தாளிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். நான் இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் உள்ளே சேர்த்து ரொம்ப நேரம் வந்து இது நம்ம வதக்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து கத்திரிக்காய் நல்லா குக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய பாத்ரூம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறேன். நல்லா கத்திரிக்காய், வெங்காயம் இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க வேண்டாம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ எதுவுமே வேண்டாம். நல்லா இப்போ இது மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் அந்த கிரேவி பார்க்குறதுக்கே நமக்கு டெம்ப்ட் ஆகுதில்ல. இப்போ இதோட பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆயிடும். பாருங்கள், எண்ணெய்லாம் நமக்கு சைடில் நல்லா பிரிஞ்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு. மேலே மல்லி இலை தூவிட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா செம்மையான, சீரியஸ்லி சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்பளம், வாய்ப்பே இல்லை. ஸோ அப்பளமும் ரெடி ஆகிடுச்சு. இது இல்லாமல் நான் கூட்டு கூட பண்ணியிருந்தேன், கோஸ் கூட்டு. ஸோ அது நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன்றதால போடல. அவ்வளோதான், நம்ம லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸ், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, கோஸ் கூட்டு, அப்பளம், ஒரு வேக வச்ச முட்டை, அவ்வளோதான். கூடவே ஒரு ஃப்ரூட்டு. நம்மளோட லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.